டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு. தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, எம்பி.க்கள் தம்பிதுரை, சி.வி. சண்முகம், கழக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஆகியோரும் சந்திப்பு. இந்திய குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, மாநிலங்களவை உறுப்பினர்கள் டாக்டர் தம்பிதுரை, சி.வி. சண்முகம், கழக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஆகியோரும் குடியரசு துணைத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். கிராண்ட் சுவிஸ் செஸ் தொடரின் மகளிர் பிரிவில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. தங்களின் தொடர் வெற்றிகள் மூலம் தமிழ்நாட்டிற்கும் இந்திய திருநாட்டிற்கும் மென்மேலும் பெருமைகளை சேர்த்திட வாழ்த்துவதாக பொதுச் செயலாளர் அறிக்கை. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த பணப்பாக்கம் பகுதியில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டு கொள்ளாமல் வீடியோ ஷூட்டில் திளைப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலநிலை நிலவுவதாக மக்கள் வேதனை. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை ராயபுரத்தில் பொதுவெளியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை கண்டு கொள்ளாத காவல்துறை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் போதைப் பொருள் விற்பனை களை கட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருவேல்பட்டியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு சொகுசு காரில் தடை செய்யப்பட்ட 120 கிலோ பான் மசாலா குட்கா பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தல் புள்ளிகளின் சொர்க்கபுரியாக தமிழ்நாடு மாறிவிட்டதாக பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. விழுப்புரம் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற இளைஞர் 2.5 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காமல் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதிக்கு பேரிச்சம்பழத்தில் கஞ்சா கடத்த முயற்சித்த தாய் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறைக்குள் துணிகரமாக கஞ்சா கடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதா என பொதுமக்கள் ஆவேச கேள்வி. சென்னை அரும்பாக்கத்தில் இளைஞரின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரகாஷ் என்ற 29 வயது இளைஞர் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் வேலை வாய்ப்பின்மையால் இளைஞர்கள் போதைப் பொருட்கள் விற்பனை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வட மாநிலத்திலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி விற்பனை செய்த சிறுவன் உட்பட 3 பேர் பிடிப்பட்ட நிலையில் 850 போதை மாத்திரைகள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதை மாத்திரைகள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி இடையார்பாளையம் அருகே தென்னந்தோப்பில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பல் 4 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். 6 செல்போன்கள், 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் கஞ்சா கடத்தி வந்த ஒடிசாவை சேர்ந்த 3 பேர் 21 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் சர்வசாதாரணமாக கிடைக்கும் போதை காளான்களில் தேன் ஊற்றி உட்கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. விடியா அரசின் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி நடைபெறும் போதை காளான் விற்பனையால் சுற்றுலா வரும் இளைஞர்கள் சீரழிவதாக மலைவாழ் மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். செங்கல்பட்டில் அரசியல் கட்சி பிரமுகர் வெட்டி படுகொலை. திமுக ஆட்சியில் கட்சி பிரமுகர்களே கொலை செய்யப்படும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பாடியில் மளிகை கடையில் புகுந்த கஞ்சா இளைஞர்கள் மாமூல் கேட்டு தர மறுத்த கடை உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியான நிறைமாத கர்ப்பிணிக்கு அரிவாள் வெட்டு. திமுக ஆட்சியில் கஞ்சா மாமூல் போன்ற அராஜக சம்பவங்களால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகும் அவலம். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தந்தையின் கழுத்தை நெரித்து பெற்ற மகனை கொலை செய்த பயங்கரம். தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்களாக்கிய தீயசக்தி திமுக அரசால் குடும்ப உறவுகள் மதுவால் சீரழியும் அவலம். திருப்பத்தூர் அருகே வீட்டை விற்று விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் வாங்கித்தர மறுத்த தாயை இரும்பு ராடால் தாக்கி கொடூரமாக கொன்ற மகன். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என பொம்மை முதல்வர் உறுதிமொழி ஏற்ற 24 மணி நேரத்தில் மாநிலத்தில் 6 கொலை சம்பவங்கள் பதிவாகி பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் கைவசமுள்ள காவல்துறை செயலிழந்ததால் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லாத அளவிற்கு கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வைரமுத்துவின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்களுடன் திமுகவின் கூட்டணி கட்சியினரே சாலை மறியலில் ஈடுபட்ட அவலம். திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் பெரிய சாதி மோதல்கள் வன்முறைகள் இல்லை என தம்பட்டம் அடித்த ஸ்டாலின் சாதிய வன்கொடுமை காரணமாக கொலை நடந்திருப்பதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள மேம்பாலத்தின் அடியில் முகம் மற்றும் மார்பு பகுதிகளில் இரத்த காயங்களுடன் இளைஞரின் சடலம் மீட்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் கம்பெனிக்கு வழித்தர மறுத்த விவசாயியை தலையில் அடித்து கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலரை பிளேடால் கிழித்து தாக்குதல் நடத்திய கஞ்சா போதை இளைஞர். விளம்பர மாடல் ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் அச்சத்தில் உறைந்த பொதுமக்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் பகுதியில் B.Pharm படித்துவிட்டு சட்டவிரோதமாக மருத்துவம் பார்த்த நபரின் மீது சுகாதாரத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். விடியா ஆட்சியில் காவல்துறை சுகாதாரத்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதே இதுபோன்ற போலி மருத்துவர்கள் பெருக காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணாநகர் மேற்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளியின் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தின் தலைநகர் சென்னை குற்ற சம்பவங்களின் தலைநகராக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் கிராமத்தில் வீட்டின் பீரோவில் இருந்த 119 கிராம் தங்க நகைகள் 60,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்ட சம்பவத்தில் கொள்ளையனை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல்துறை இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல்.
சென்னை கொடுங்கையூரில் சொத்து பிரச்சனையில் கிறிஸ்துவ தேவாலயம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெட்ரோல் குண்டு வீசும் கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் அருகே உசைன் என்பவர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட ISIS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ரெய்டு. சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் ஆந்திராவிலிருந்து பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்ட சம்பவத்தில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் பணத்தை பங்கு போட்டு எடுத்துக்கொண்ட அவலம். குற்ற செயல்களை தடுக்க வேண்டிய காவலர்களே சீர்கெட்டுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக வசனம் பேச ஸ்டாலினுக்கு என்ன தகுதி உள்ளது என மக்கள் கேள்வி. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் கரூர் செல்லும் தனியார் பேருந்தில் பெண் ஒருவர் மாறி மாறி ஏறி இறங்கியதை கண்டித்த தனியார் பேருந்து ஓட்டுநர். பெண் அழைப்பின் பேரில் பேருந்து நிலையத்திற்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஓட்டுநரை சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அடுத்தடுத்த வீடுகளில் நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் 17 சவரன் தங்க நகைகள் 4 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து தப்பியோட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை ரோந்து பணிகளில் முறையாக ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள அரசு பள்ளியில் கத்தியுடன் பள்ளிக்கு வந்து மிரட்டல் விடுத்து கலாட்டா செய்த மாணவர்களை தட்டி கேட்ட பயிற்சி ஆசிரியர்களை தாக்கிய மாணவர்கள் 5 பேரிடம் விசாரணை. திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் ரவுடிகளாக மாறும் அவலம் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் ஆவேசம். தூத்துக்குடி ஃபாத்திமா நகர் பகுதியில் கந்துவட்டி கொடுமையால் தாய் தற்கொலை செய்யவிருந்த நிலையில் அவருக்கு முன்பாக 12 வயது மகள் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை முயற்சி. தமிழகத்தில் தலைவிரித்தாடும் கந்துவட்டி கொடுமைகளை கண்டு கொள்ளாமல் விடியா முதல்வர் போட்டோஷூட் நடத்தி வெற்றி விளம்பரம் தேடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் மாநகராட்சி குப்பை வாகனங்களில் பேட்டரி திருட்டில் ஈடுபட்ட 2வரை மரத்தில் கட்டி வைத்த பொதுமக்கள். திமுக ஆட்சியில் மாநகராட்சி குப்பை வாகனங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லா அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே டோல்கேட்டில் சொகுசு பேருந்திலிருந்து 3 கிலோ தங்கம் மாயம். திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே குருக்கள்பட்டி கிராமத்தில் கம்பம் நடுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பாரதி என்பவரை அரிவாளால் வெட்டிய கபிலன் என்பவர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை கரிமேடு சந்தன மாரியம்மன் கோவில் நிகழ்ச்சியில் நடைபெற்ற அன்னதானத்திற்கு தர வேண்டிய 1,27,000 ரூபாயை தராமல் கட்சி பெயரை சொல்லி மிரட்டி சாதி பெயரை சொல்லி திட்டும் திமுக நிர்வாகி ஒற்றுபாலு மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் அவர் மோசமான நபர், அவரிடம் வைத்துக் கொள்ளாதே என்று போலீசாரே கூறுவதாக பட்டியலின தம்பதி கண்ணீர் மல்க வேதனை. நேற்று சாயந்தரம் குற்ற மலையில் நானும் என் பொண்டாட்டியும் காலில் விழுந்து கேட்டோம், நீ போடா அடிப்பேன், நான் திமுக உனக்கு குன்றுவேன், உன்னால் என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடான்றாங்க, கட்டி வச்சு அடிப்போம்ன்றாங்க. அதுக்கான வீடியோ முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னை கேவலப்படுத்துகிறாங்க, என் ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியில் தூய்மை பணிகள் ஆய்வு என்ற பெயரில் கண் துடைப்பாக பார்வையிட சென்ற திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியனை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியதால் அவர் செய்வதறியாது ஓட்டம் பிடித்தார். கடந்த 4 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தராமல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விளம்பரத்திற்காக வரும் திமுகவினர் அனைவரும் விரட்டப்படுவார்கள் என மக்கள் உறுதி.
இங்கேயும் அந்த அம்மாட்டியா போய் குறைய சொன்னா தான் அவங்க கேட்பாங்க. கவுண்டர் எதுவுமே கேட்கறோம், நாங்க யார்கிட்ட போய் கேட்கறோம்? டென்ஷன் ஒண்ணு காரணத்தை சொல்லுங்க, ஏன் எடுக்கலாம்? நாளைக்கு நில்லுங்க. கவுண்டருக்கு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. கவுண்டர் உங்ககிட்ட குறைய சொன்னா தான் ஒண்ணு அவருக்கு கிடையாது. மண்டபம் சென்னை மாநகரில் மழைநீர் வடிகால்வாய் அகலப்படுத்தும் பணிகளுக்காக 4000 கோடி ரூபாயை ஒதுக்கிய விடியா ஸ்டாலின் மாடல் அரசு தற்போது மழைநீரை அகற்ற டிராக்டர்களை வாடகைக்கு எடுக்கிறோம் என்ற பெயரில் மீண்டும் பல கோடி ரூபாயை வாரி இறைத்திருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை KK நகரில் உள்ள வக்ஃபு போர்டு கலைக்கல்லூரியில் மழைநீர் தேங்கி பாசி படர்ந்துள்ளதுடன் துர்நாற்றமும் வீசுவதாக கூறி முதல்வர் அறையை முற்றுகையிட்ட மாணவர்கள். தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் ஊழலில் திளைக்கும் திமுக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்ட மாணவர்கள். விழுப்புரத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட டிராக்டர் வாகனங்கள் அம்பத்தூரில் மாநகராட்சி மண்டலத்தின் 7வது அலுவலகம் முன்பு குவிப்பு. மழைநீரை வெளியேற்ற டிராக்டர் வாகனம் ஏற்பாடு செய்த நிலையில் மழைநீர் கால்வாய்க்காக ஒதுக்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் என்ன ஆனது? நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சாதி பெயரை சொல்லி மற்ற மாணவ மாணவிகள் முன் அடித்ததில் 12ஆம் வகுப்பு மாணவி மருத்துவமனையில் அனுமதி. தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்ட நிலையில் விளம்பரத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் ரசிகர் மன்ற தலைவரான பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு கடும் கண்டனம். ஸ்பெஷல் கிளாஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி 2 புக் எடுத்து கொடுத்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் பசங்களுக்கு முன்னாடி நடக்க விட்டு தப்பாக பேசி அடிச்சடிச்சு ஒரு கொடுத்தாங்க. மாதிரி என்னோட ஊர் படிக்கிறதுக்கே வரல, ஊர் மேலே தான் வந்துருக்கணி கம்னாட்டி சரி கிழிச்சிட வேண்டி அப்படின்னு சொல்லி அடிச்சதுல டான்ஸ்லாம் மேலே பட வேண்டி எல்லாரும் சுற்றி எல்லாரும் பசங்க பண்ணி எல்லாருமே என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. நெல்லை ஐகிரவுண்ட் அருகே நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்காக கான்கிரீட் கலவை வாகனத்தை இயக்கி சென்ற ஓட்டுநர் தெருவில் நிறுத்தியிருக்கும் வாகனங்களை இடிப்பது போல் சென்றதுடன் தட்டி கேட்ட மக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீ கலெக்டரிடம் வேண்டுமானாலும் போய் புகார் கொடு என ஆணவமாக பேசி ஊழியர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் மக்கள் ஆவேசம். நான் பேசிக்கிறேன், இருங்க அது நான் பாத்துக்கிறேன். பைக்கே நீங்க பாருங்க, அது நான் எடுத்துக்கிறேன். எடுப்ப நீங்க வாங்க, நீங்க பாத்துக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்வீராணம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு. மழை காரணமாக அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளை பாதுகாப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் விண்மீன் ஆய்வகத்தில் உலக பொறியாளர் தினத்தையொட்டி நடைபெற்ற மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்பு கண்காட்சி. சூரிய குடும்பத்திற்கு வெளியே கிரகங்களை கண்டறியும் கருவி, விதை விதைக்கும் இயந்திரம் உள்ளிட்ட மாணவர்கள் கண்டுபிடித்த கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட்டில் தொடங்க உள்ள மருத்துவக் கழிவு ஆலையின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வானகரம் அருகே அதிவேகமாக சென்ற கார் அடுத்தடுத்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் மீது மோதியதில் 2 உயிரிழப்பு, 7 பேர் காயம். அதிவேகமாக இயக்கி விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்த பொதுமக்கள். விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறையின் அலட்சியத்தாலேயே இதுபோன்ற விபத்துக்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு எதிரான வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது உயர்நீதிமன்றம் காட்டம். பொறுப்பான பதவியில் இருந்த பொன்முடி சர்ச்சை பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் என குட்டு வைத்த உயர்நீதிமன்றம் புகார்களை காவல்துறை முடித்து வைத்ததை எதிர்த்து மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் வழக்கு தொடரலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளது.
சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கொல்லை மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் அரை மணி நேர மழைக்கே வடசென்னை அலங்கோலமானதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் கழிவுநீருடன் மழைநீர் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. மழைநீர் வடிகால்களை முறையாக அமைக்காமல் மக்களை அவதிக்குள்ளாக்கிவிட்டு யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வசனம் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. சென்னை செனாய் நகரில் இரு இளைஞர்களிடமிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 80 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் சர்வ சாதாரணமாக அரங்கேறும் அவலம். சென்னை மணலி பகுதியில் கொசஸ்தலை வளர்ச்சி திட்டம் மூலமாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் மழை வெள்ளத்தின் போது மழைநீரை அப்புறப்படுத்த 12 டிராக்டர்கள் வரவழைக்கப்பட்டது ஏன் என மக்கள் கேள்வி. மழைநீர் வடிகால் பணிக்காக ஸ்டாலின் அரசு உலக வங்கியிடம் வாங்கிய பல்லாயிரம் கோடி ரூபாய் எங்கே போனது என கேள்வி எழுப்பும் மக்கள், மழை வெள்ளத்தின் போது மக்களை காப்பாற்ற இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்றும் ஆதங்கம். தமிழ்நாட்டில் ஆவின் பால் விற்பனை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் தனியார் நிறுவனங்கள் தற்போது 84% சந்தை பங்கை கைப்பற்றி முன்னேற்றம். பால் கொள்முதல் குறைவு, விலை உயர்வு, விநியோகத்தில் குளறுபடி, ஊழல், நிர்வாக சீர்கேடு உள்ளிட்டவற்றால் ஆவின் நிறுவனம் சீரழிவை நோக்கி செல்வதாக பால் உற்பத்தியாளர்கள் கடும் கண்டனம். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முறையான சிகிச்சை வழங்காததால் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த நாகஜோதிகா என்பவருக்கு பிறந்த ஆண் குழந்தை உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சை வழங்கப்படுவதில்லை என்றும் மருத்துவர்கள் அலட்சியமாக பணியாற்றுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான தயார் செய்யப்பட்ட காலை உணவை பெண் வட்டார கல்வி அலுவலர் இருசக்கர வாகனத்தில் நைட்டியுடன் வந்து எடுத்து செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மோசடி குறித்த புகாரினை விசாரணை செய்யும் உயர் அதிகாரிகள் மீது பொய் வழக்கு போடுவேன் என்று ஸ்டாலின் மாடல் அரசின் வட்டார கல்வி அலுவலர் மிரட்டுவதாகவும் தகவல். சென்னை மாதவரத்தில் நகை வாங்குவதற்காக ஆட்டோவில் கொண்டு வரப்பட்ட பல கோடி ரூபாய் பணத்தில் 3 கோடி ரூபாயை ஆட்டைய போட்ட காவல்துறை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறுவதால் குற்றச்சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. பணி நிரந்தரம் சம ஊதியம் கோரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் 350க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். எல்லோருக்கும் எல்லாம் என வெற்று வசனம் மட்டுமே பேசும் ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதால் போராட்டமே வாழ்க்கையாகிவிட்டதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே விவசாய நிலங்களில் டன் கணக்கில் கேரள மாநிலத்தின் குப்பைகளை கொட்டிச் சென்ற அவலம். கையூட்டு பெற்றுக்கொண்டு கேரள வாகனங்களை பரிசோதிக்காமல் தமிழகத்திற்குள் அனுமதிப்பதாக விடியா அரசின் ஏவல்துறை மீது குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் நாற்றுகள் விடப்பட்டு 15 நாட்களிலேயே பயிர்களை நோய் தாக்குவதால் விவசாயிகள் வேதனை. விடியா அரசின் வேளாண் துறை அதிகாரிகளிடம் தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த பாகவெளி கிராமத்தில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வேர்க்கடலை, கரும்பு, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். காத்தடிச்சதுக்கு பயிர் கரும்பு பயிர் சாஞ்சு போச்சு. கலகா அறுவடை பண்ண இன்னும் ஒரு 10 நாள் இருக்கும் அறுவடை பண்றதுக்கு. இந்த அறுவடை நீர் மூழ்கி போனதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணனாலும் அந்த கலகா எதுவும் உதவாது. அதனால இப்போ பிடிங்கலான்னு சொல்லிட்டு புடுங்குறோம். அந்த கலகா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்தா அந்த டேஸ்ட் எப்படி இருந்து தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த சாப்பிடக்கூடிய டேஸ்டே கிடையாது கலகா. இவ்வளவு பயிர் வச்சிருக்காங்க, இவ்வளவு பயிர் சேதம் இருக்கின்றது. ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் தலைமைக்கு சொல்லி தலைமையிலேருந்து எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வைக்கிறேங்க.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து போனதால் குவியல் குவியலாக ஒதுக்கி வைக்கப்பட்ட அவலம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளை காக்க வைக்காமல் அவர்கள் கொண்டு வரும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 42 வார்டு எண் பாளையம், மேட்டு பஜார் ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் வழங்காததால் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பாளர் உதவித்தொகைக்கான மருத்துவ முகாமிற்கு மருத்துவர்கள் வராததால் 2 மணி நேரமாக மாற்றுத்திறனாளிகள் காத்திருந்த அவலம். மாற்றுத்திறனாளிகளின் நலம் பேணும் அரசாக திமுக அரசு விளங்கி வருவதாக ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் 2 மணி நேரம் காக்க வைப்பதுதான் நலன் பேணுவதா முதல்வரே என்று மாற்றுத்திறனாளிகள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண் ஒருவருக்கு 12 கோடியே 86 லட்சம் வருமான வரி பாக்கி உள்ளதாக நோட்டீஸ் வந்த நிலையில் அவரது 2 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டதால் அதிர்ச்சி. உரிய நடவடிக்கை கோரி முதல்வர், ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகத்திலும் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் ஏழ்மையில் வாழ்ந்து வரும் தனக்கு இவ்வாறு நேர்ந்துள்ளதாக கண்ணீர் மல்க பேட்டி. இதுக்குள்ள பிரச்சனை என்னன்னு பார்க்கணும், இல்லை இது யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா எனக்கு அவங்களையும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இது முதலமைச்சருக்கும் நான் மனு அனுப்பியிருக்கிறேன், கலெக்டருக்கும் மனு கொடுத்துருக்கிறேன், எஸ்பி ஆஃபீஸுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்களா, கிரைம் ஆஃபீஸில் இதில் வந்து கம்பெனி பேர் எதுவும் இல்லாமல் எப்படி ஷிப்பிங் பண்ணுவாங்கன்னு சொல்லி கிரைமில் கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியலை சார். இப்போ நான் ஆடிட்டர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்குறேன், அவங்களும் இது ப்ராடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10ல் 1 பங்கு நான் இதுக்கு கட்டி தான் நான் இதுக்கு போகணுங்கிறாங்க. 10ல் 1 பங்கு கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நான் சாதாரணமாக தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன், என்னால் முடியாது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மக்களுக்கு பெரும் சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தும் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையின் அனுமதியை ரத்து செய்ய கோரி சிப்காட் தொழிற்பேட்டையை முற்றுகையிட்டு பல்வேறு கட்சியினர் போராட்டம். தென் மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சேகரமாகும் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்ய உள்ளதால் நச்சுக்காற்றின் மூலம் சுகாதார சீர்கேடு ஏற்படும் ஆபத்து உள்ளதாகவும் இதனை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அச்சரப்பள்ளம் கிராமத்தில் நள்ளிரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் காஞ்சிவயல் மின்வாரிய அலுவலகம் எதிரே சாலை மறியல். திறனற்ற திமுக ஆட்சியில் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாகிவிட்டதால் நாள்தோறும் பெரும் இன்னலுக்கு உள்ளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி அரசு மருத்துவமனையில் மாதந்தோறும் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து ஒப்பந்த பணியாளர்கள் பணியை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் போதிய பணியாளர்களை நியமிக்காமல் ஒப்பந்த பணியாளர்களை நியமித்து ஊதியம் வழங்காமல் அலைக்கழிப்பதாகவும் மாரத்தான் அமைச்சர் மாசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே காரத்தொழுவு கிராமத்தில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதி. விடியா அரசின் போக்குவரத்து கழகத்திற்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கியும் போதிய பேருந்துகளை இயக்காமல் வஞ்சிப்பதாக பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல். நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயில் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 26 வரை அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்படும் என்றும் எதிர் வழித்தடத்தில் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 27 வரை திங்கட்கிழமைகளில் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தூத்துக்குடி எழும்பூர் சிறப்பு ரயில் செப்டம்பர் 23 முதல் அக்டோபர் 23 வரை அனைத்து திங்கட்கிழமைகளிலும் இயக்கப்படும் எனவும் தென்னக ரயில்வே அறிவிப்பு. ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவை நாளை காலை 8 மணி முதல் பயணிகள் செய்து கொள்ளலாம் என்றும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளை எளிதில் அணுகுவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பது தொடர்பான சட்ட விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் சட்ட விதிகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடல் சீற்றம் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. மீன்பிடி தொழிலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை. கிரைண்டர் மீதான ஜிஎஸ்டி வரி 18% அதிகரிப்பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளதாக சிறு தொழில் உரிமையாளர்கள் கவலை. 5% குறைத்தால் கிரைண்டர் விலை குறைந்து விற்பனை உயர்வதுடன் மேலும் பல நூறு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கருத்து. புரட்டாசி மாத பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டு வரும் 21ஆம் தேதி வரை வழக்கமான மாத பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் என அறிவிப்பு. பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் தெரிவிப்பு. மைசூரில் தசரா விழாவை முன்னிட்டு யானைகள் மற்றும் குதிரைகளை பீரங்கி சத்தத்திற்கு பழக்கப்படுத்த தசரா கண்காட்சி மைதானத்தில் பீரங்கி சுடுதல் ஒத்திகை. விஜயதசமி அன்று 21 முறை பீரங்கி சுடப்படுவதால் இப்பயிற்சி நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சேலம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் அறிவிப்பு. வருகிற 22ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் அறிவிப்பு. திருப்பதியில் பெய்த கனமழையால் திருமலா வெங்கடேஸ்வரர் கோவில் சுற்றுவட்டார பாதைகளை சூழ்ந்த மழைநீர். பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளான நிலையில் மேலும் மழை தொடர்ந்தால் சிரமமான சூழல் உருவாகக்கூடும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. இந்திய ஏற்றுமதிக்கு 50% வரி விதித்ததால் தடைப்பட்டிருந்த இந்தியா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கம். டெல்லியில் இந்திய அதிகாரிகளுடன் அமெரிக்க பிரதிநிதி பிரண்டன் லிஞ்ச் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் இரு நாடுகளும் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேறும் என எதிர்பார்ப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் சகஸ்திரதாரா பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மேக வெடிப்பால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டதில் மாஜ்கரா கிராமத்தில் வீடுகள், கடைகள், வாகனங்கள் கடுமையாக சேதம். தேசிய பேரிடர் மீட்புக்குழு 3 பேரை பத்திரமாக மீட்ட நிலையில் மாநில பேரிடர் மீட்புக்குழு, உத்தரகாண்ட் போலீஸ் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் தீவிரம். மேகாலய மாநிலத்தில் முதலமைச்சர் கான்ட்ராக்ட் சங்மா தலைமையிலான என்பிபி அரசில் 8 அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு. பதவி விலகிய அமைச்சர்களுக்கு பதிலாக புதிய அமைச்சர்கள் இன்று மாலை பதவியேற்பார்கள் என மேகாலய மாநில ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். உத்தரகண்ட் மாநிலத்தில் மேகவெடிப்பு காரணமாக தலைநகர் டேராடூன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். பலர் மாயமான நிலையில் மீட்பு பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரம்.
உத்தரகாண்ட் மாநிலத்தில் புகழ்பெற்ற கேதார்நாத் கோயிலுக்கு சோன் பிரயாக்கில் இருந்து செல்ல 4081 கோடி ரூபாய் செலவில் ரோப்கார் அமைக்கும் ஒப்பந்தம் அதானி நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு. ஆறுகள் மற்றும் மலைகள் அமைந்துள்ள 12.9 கிலோமீட்டர் தூரத்தை இதுவரை 9 மணி நேரம் பயணித்து கடந்த பக்தர்கள் ரோப்காரில் 36 நிமிடங்களில் அடைந்து விடுவதுடன் 1 மணி நேரத்தில் 1800 பயணிகள் செல்ல முடியும் எனவும் தகவல். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக ஏற்க மறுத்த தேர்தல் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர மறுபரிசீலனை செய்த தேர்தல் கமிஷன் முறைகேடுகளை செய்தால் முழு பட்டியலையும் ரத்து செய்வோம் எனவும் இந்த தீர்ப்பு முழு இந்தியாவுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவித்து அக்டோபர் 7ஆம் தேதிக்கு இறுதி விசாரணை ஒத்திவைப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் ரயில் டிக்கெட் புக்கிங்கில் புதிய மாற்றம். ரயில் டிக்கெட் முன்பதிவு துவங்கிய 15 நிமிடங்களில் IRCTC கணக்குடன் ஆதாரை இணைத்த பயனர்கள் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என தகவல். கிழக்கு திமோர் நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய அதிகாரப்பூர்வ கார்களை வாங்கும் திட்டத்திற்கு எதிராக 2வது நாளாக மக்கள் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அந்நாட்டு காவல்துறை கண்ணீர் புகை குண்டு வீச்சு. உக்ரைனின் சபோரிஜியா நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் குழந்தைகள் உட்பட 13 பேர் காயமடைந்த பரிதாபம். பொதுமக்களின் உள்கட்டமைப்பை குறிவைத்து ஒரே இரவில் 10 முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பிராந்திய ஆளுநர் இவான் ஃபெடோரோ தகவல். ஹாம்பர்கர், ஐஸ்கிரீம் மற்றும் கரோக்கே உள்ளிட்ட ஆங்கில சொற்களை பயன்படுத்த வடகொரிய அரசு தடை. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் பேசும்போது கூட ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று வடகொரியா உத்தரவு. இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் சொத்து மதிப்பு அடிப்படையில் சென்னை 7வது இடத்திற்கு பின்தங்கிவிட்டது. மும்பை, டெல்லி, பெங்களூரு, புனே, கொல்கத்தா ஆகிய நகரங்கள் முன்னேறியுள்ள நிலையில் பாதுகாப்பான முதலீடுகளை விரும்பும் தமிழகம் 2.9 லட்சம் கோடிகள் மட்டுமே முதலீடு செய்துள்ளதாக தகவல். ஆகஸ்ட் 2025இல் இந்தியாவில் பயணிகள் வாகன விற்பனை 9% குறைந்து 3.21 லட்சம் யூனிட்களாக உள்ளது. 3 சக்கர வாகனங்கள் 8.3% அதிகரித்து 75,759 யூனிட்களாகவும், 2 சக்கர வாகனங்கள் 7.1% வளர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் உலக தடகள சாம்பியன்ஷிப்பின் போல் வால்ட் போட்டியில் ஸ்வீடன் வீரர் டுப்ளாண்டிஸ் 14வது முறையாக புதிய உலக சாதனை. அர்மான் டுப்ளாண்டிஸ் 6.15 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீனாவில் நடைபெற்ற உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் தமிழக வீரர் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் பெற்று வரலாற்று சாதனை. 22 வயதான ஆனந்த்குமார் சீனியர் ஆண்கள் பிரிவில் 1000 மீட்டர் ஸ்பிரிண்ட் போட்டியில் 1 நிமிடம் 25 வினாடிகளில் இலக்கை கடந்து தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஒருநாள் மற்றும் T20 தொடரில் விளையாட வங்காளதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வெஸ்ட் இண்டீஸ் அணி. வெஸ்ட் இண்டீஸ் வங்காளதேச அணிகளுக்கு இடையேயான தொடர் அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் 579 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்பை பெற்றுள்ளதாக தகவல். ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தம் 3 ஆண்டுகள் நீடிக்கும் எனவும் 121 இருதரப்பு விளையாட்டுகளையும் 21 ICC போட்டிகளையும் உள்ளடக்கியது எனவும் தகவல். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு. த கேண்டிடேட் ஆல் த பிரசிடென்ட்ஸ் மென் மற்றும் தி வே வி வேர் போன்ற படங்களின் மூலம் 1960களில் உலக புகழ்பெற்ற ஆஸ்கார் விருது பெற்ற ஹாலிவுட் நடிகர் மற்றும் இயக்குனர் ராபர்ட் ரெட்ஃபோர்ட் காலமானார். அழகு, பன்முகத்தன்மை கொண்ட திரை கதாபாத்திரங்கள் மூலம் பிரபலமான ராபர்ட் ரெட்ஃபோர்ட் திரைப்பட விழாவை நிறுவிய ராபர்ட் ரெட்ஃபோர்ட் தனது 89 வயதில் இயற்கை எழுதினார். கிஷ்கிந்தாபுரி படத்தில் வில்லன் லுக்கில் மிரட்டும் சாண்டி மாஸ்டர். சாண்டி மாஸ்டர் வித்தியாசமான தோற்றத்தில் மிரட்டும் வீடியோ வெளியானது.
ரெட்டத்தல படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வெளியானது. படத்தின் முதல் பாடலான கண்ணம்மா பாடல் செப்டம்பர் 19ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.